நேத்து எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஏப்பா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மோகன், நீ முடிச்சிட்டியாப்பா? நோட்டை கொண்டு வா பாக்கலாம். சார் நான் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டேன் சார், மறந்து போய் வீட்லயே ரெஸ்ட் வந்துட்டேன் சார். சரிப்பா விடுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பாத்துக்கலாம். சார் தேங்க்யூ சார். நாளைக்கு வரப்ப மறக்காம எடுத்துட்டு வந்துடணும். டேய் லாஸ்ட் பெஞ்ச் ரவி, நீ முடிச்சிட்டியாடா? ஹோம்ஒர்க்கா? அது வந்து சார் நானும் எழுதிட்டேன் சார், மறந்து போய் வீட்லயே ரெஸ்ட் வந்துட்டேன் சார். ஓ சரி வா, வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம், நான் கூட்டிட்டு போறேன். சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நாளைக்கு வரப்ப நானே எடுத்துட்டு வந்துடுறேன் சார். அப்பனா நீ எழுதல அப்படித்தானே? ஏன்டா இப்படி போய் பேசி பழகுற? கடவுள் கொடுத்த வாழ்க்கைய சரியான வழியில கரெக்டா யூஸ் பண்ணணும்டா. ஒரே ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ண, அதுக்கு எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு பாரு. வாழ்க்கைங்கிறது எவ்வளவு அழகானது தெரியுமா? நீ என்ன ஏமாத்துறதா நினைச்சு உன்ன நீயே ஏமாத்திக்கிற. இப்படிலாம் பண்ணா என்னடா பண்ண முடியும்? தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க சார், விட்டுருங்க சார். இப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்கும் போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஃபியூச்சர்ல நீ போய் திரும்பி நினைச்சு பார்க்கும் போதுதான் நான் சொல்றதுல எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்குன்னு உனக்கு புரியும்.